மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுற வினயை பற்றி நம்ம பார்ப்போம். வினய் ஒரு நாள் சாஃப்ட் ஃப்ளோரில் நடந்து போயிட்டு இருந்தான். அங்கே வந்த சீனியரு, என்னடா வினய், உனக்கு ஒர்க்கெலாம் செட் ஆயிருச்சா, ஓகேவா அப்படின்னு கேட்டார். அதுக்கு வினயா, என்ன சார் ஒர்க்கு, காலையில் வரோம் சாயந்தரம் போகிறோம், 2 பஞ்சு ஒரு லஞ்சு, அவ்வளோதான் சார் லைஃபு அப்படின்னு ரொம்ப சகிச்சுக்கிட்டு பேசினான். அதுக்கு அந்த சீனியரா, என்னப்பா ரொம்ப சகிச்சுக்கிட்டு பேசுகிற, அவன் வெளியே போய் பாரு, வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த வினயம், சார் என்ன கம்பெனி லைஃபு, கண்ட ஷிஃப்ட்டில் போகிறாங்க, நைட் ஷிஃப்ட்டு போனால் நைட் ஷிஃப்ட்டு போகணும், பகல் ஷிஃப்ட்னா பகல் ஷிஃப்ட்டு போகணும், இது ஒரு சைக்கிள் லைஃபாக இருக்குது சார், எனக்கு இந்த சைக்கிள் லைஃபு பிடிக்கல, நான் இதிலேருந்து விடுபட்டு பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த சீனியரோ, அப்படியா பரவாயில்லையே, நல்ல முடிவு எடுத்திருக்க, என்னதான் ஐடியா வச்சுருக்க, என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டார். அதுக்கு வினயம், நான் ஊரில் போயிட்டு விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் சார், விவசாயம் பண்ணுனா எந்த பிரச்சனையும் இருக்காது, என்னை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அதனால் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர் சீனியரு, தம்பி விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாதுப்பா, இது என்ன மெஷினா, மெட்டீரியல் போட்டால் பார்ட்டு வர்றதுக்கு, அப்படி இல்லைப்பா, விவசாயம் பண்ணுறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது, நம்ம நேரமாக காலையில் எழுந்திரிக்கணும், ஆட்களை பிடிக்கணும், அவன் ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் வேறு ஐடியா இருந்தால் சொல்லு. அப்படிங்களா சார், சார் இந்த மீன் தொட்டியில் மீன் வளர்க்கலாம்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா கோழி பண்ணை ஏதாவது வச்சு பெரிய ஆளாக ஆயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த சீனியரு, ஏப்பா இந்த மீன் தொட்டி இந்த கோழி பண்ணையெல்லாம் தரிசு நிலத்தில் வைக்கிறதுப்பா, உங்கள் நிலமும் நஞ்சை நிலம், அதில் போய் இதெல்லாம் பண்ணினா அவங்க அப்பா உன்னை சும்மா விடுவாரா, ஏப்பா நீ நல்ல ஐடியாவே இருந்தால் சொல்லு, இல்லைன்னா இங்கேயே வேலையை பாரு அப்படின்னு சொன்னார். சார் இந்த டீ கடை வச்சா நல்லா ஓட்ட ஓடுதேன், என் ஃப்ரெண்டு சொன்னான், சீக்கிரமாக வேலையை விட்டுட்டு வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொன்னான், அதுதான் ட்ரை பண்ணுறான்னு இருக்கேன். டேய், டீ கடை வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி இல்லைப்பா, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும், அப்புறம் நல்ல மாஸ்டர் அமைகிறது ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா உனக்கு டீ போட தெரியும், உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஒழுங்காக வேலை செய்கிறத பாரு. என்ன சார் நீங்கள் எது சொன்னாலும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சரி விடுங்க சார், நான் ஒரு அரசு அதிகாரியாக ஆகிறேன், அப்படி ஆனனா எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும், நான் ஒரு டிஎம்பிசி படிக்கலான்னு இருக்கேங்க சார் அப்படின்னு வினய் சொன்னான். அதுக்கு அவர், டேய் டிஎன்பிசி படிக்கிறது அவ்வளோ ஈஸி நீ நினைக்கிறியா, 3000 போஸ்ட்டுக்கு 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ கல்வன்னு இருந்தா நீ இளவன்னு படிக்கிற, உனக்கு தமிழே படிக்க வரல, நீ போய் என்ன பண்ண போகிற, ஒழுங்கா இங்கேயே வேலை செய்கிறத பாருப்பா, என்னப்பா நீ. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இப்போ வேலை செய்கிறேன்ட்டு எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணு பார்க்குற இடத்துலலாம் என் பையன் பெங்களூரில் வேலை செய்கிறேன், பெங்களூரில் வேலை செய்கிறான்னு சொல்லி வச்சுருக்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களா, பையன் பெங்களூர் போல் நல்லா ஒரு 60,000 70,000 சம்பளம் வாங்குவியான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாக்கிட்ட, எம்மா உண்மையை தான் சொல்லுமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மாவோ, ஏய் சும்மா இருடா, உனக்கெல்லாம் விவரம் தெரியாது, நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் சார் நான் ஏதாவது பண்ணி பெரியாளாக ஆகணுன்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சீனியர்கிட்ட வினய் சொன்னான். அதுக்கு அந்த சீனியரும், டேய் உனக்குனாவது பரவாயில்ல 14,000 சம்பளம், எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் 8,000 தான் சம்பளம், நான் பல கம்பெனி சேஞ்ச் பண்ணி தான் இது மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன், நீயே கம்பெனி சேஞ்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். அட ஏங்க சார் நீங்கள் கேட்குறீங்க, நானும் கம்பெனி சேஞ்ச் பண்ணலான்ட்டு ரெசியூம்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன். அங்கே போனால் இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் சேஞ்சிங் த கம்பெனின்னு கொஸ்டின் கேட்டார். நானும் அதுக்கு, சார் டிஸ்டன்ஸு தான் சார் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா டிஸ்டன்ஸுங்கிறே, என்னப்பா அப்படின்னு கேட்டார். சார் என் கம்பெனியை மைசூர் ரோட்டில் இருக்குது, ஏதாவது பந்துனா எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதே எலக்ட்ரானிக் சிட்டி சைடு இருந்துன்னா நான் டக்குன்னு நடந்து கூட ஊருக்கு ஓடிடுவேன், ஒசூருக்கு ரொம்ப பக்கம் தானே சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுப்பான்ட்டு சொன்னார். டேய் நீ இப்படிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணினா உனக்கு காலத்துக்கு நீ கம்பெனி சேஞ்ச் பண்ண முடியாது, நீ ஒரு வேலை பண்ணு, இதே கம்பெனிலேயே ஒர்க் பண்ணு, வருஷத்துக்கு 2,000 2,000ன்ட்டு 10 வருஷத்துக்கு 20,000 இன்க்ரிமெண்ட் வரும், இப்போ வாங்குகிற 14,000 34 வயசில் 34,000 ஆகும், அப்போ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னார். காலத்துக்கும் இதே கம்பெனிலேயே கடை அப்படின்னு சீனியரு கடிஞ்சார். அதுக்கு வினயா, அட போங்க சார்,
எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இப்படியே பேச்சுலராகவே இருந்துக்கிறேன், இதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.